ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் ஷார்ட் வீடியோ. இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு சின்ன ரெசிபி மாதிரி. இது வந்து உளுந்தம்பால். இதை வந்து எப்படி செய்யலாம், நான் எப்படி செஞ்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் செஞ்சு குடித்து முடிச்சுட்டு தான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த உளுந்தம்பால் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம். நான் வந்து இந்த கருப்பு உடஞ்ச உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது உடச்சி அப்படியே பேக்கெட்லேயே இந்தியன் ஸ்டோரில் கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கிட்டேன். அதை வறுக்கும்போது ஒரு சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு அப்படியே சூப்பராக பொடி பண்ணிடணும். நல்லா மைய பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வாயில் அப்படியே தட்டுப்படும், நல்லா மைய அரைக்கலை அப்படின்னா. ஸோ அது அங்கே அரைச்சிட்டு இருக்கும்போதே நான் இங்கே வந்து சுடு தண்ணி வச்சுப்பேன். இந்த கப்பில் வந்து ஒரு ஃபுல் கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா இங்கே அரைஞ்சிட்ருக்க பாருங்க, நல்லா மஞ்சிடணும். இதை வந்து நான் அரைச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அது கருப்பு உளுந்து இல்லைங்களா, அதனால் அது வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த உளுந்து பாலே கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நான் இது பனை வெல்லம், பாம் ஜாகரி, இதுவும் இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது தான் நான் போட்டுக்குவேன். இது ஒரு சிலர்லாம் அந்த என்ன சால்ட்டு போட்டால் அது எடுத்து கொடுக்கும் அப்படி இப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் நான் போடுறதில்ல, வெறும் ஜாகரி மட்டும்தான். வீடியோ எடுக்கிறதுனால நான் அப்படியே கப்புன்னு கொட்டிட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது பண்ணுவேன். பட் ஆனாங்க இந்த பால் இப்படி செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நான் தண்ணியில் செஞ்சு சாப்பிட்றேன். இதை யூஸ்வலாக நல்லா 1 கிளாஸ் பாலில் நீங்கள் இது பண்ணி செஞ்சால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதெல்லாம் பாலில் கொடுக்கலாம். எனக்கு வந்து பால் அவ்வளோ இதில் போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் நான் வந்து தண்ணியில் தான் நிறையா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. குழந்தைங்களுக்கு செய்யும்போது இன்னும் நல்லா அதை பவுடராக அரைச்சிக்கோங்க, ஓகேங்களா. இது எனக்கு செஞ்சதுனால நான் கொஞ்சம் திப்பி அரைச்சிருக்கேன். இதுதான் இந்த கலரில் தான் இருக்கும். அப்படியே நான் குடிச்சிருவேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மேலாவை வடிகட்டி கொடுத்துருங்க. நான் வந்து இந்த ரொம்ப மைய அரைக்கலை, எனக்குன்றதுனால அப்படியே ஸ்பூனில் கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே திப்பியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது நல்லா இந்த சத்து மாவு, அந்த மாவு, இந்த மாவு, நான் ஐயோ எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு. டெய்லி ஒரு இதை இப்படி வறுத்து கஞ்சி காய்ச்சி வெல்லம் போட்டோ, இல்லை நீங்கள் வந்து சர்க்கரை போட்டோ, இது உப்பு போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிற சத்து மாவுக்கு பஞ்சமே இல்லை. என்ன நிறைய பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4-5 தானியத்தை ஒன்றா அரைச்சி அப்படி இது பண்ணுறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு ரவுண்டு வறுத்து இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி அழகாக நம்ம குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒன்று எல்லாத்தையும் கலந்து அடித்து குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு இப்படி மெதுவாக குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இந்த ஐடியா வந்து அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க. அப்ராடில் இருக்கிறவங்க பிஸியாக இருந்தாலும் தலையில் தான் நின்னாலும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம தான் சமைச்சாகணும், நம்ம தான் செய்யணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதாவது அப்ராடில் இருக்கிற நம்மலாம். ஸோ அதனால் இந்த ஐடியா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்ராடில் இருக்கிற நம்ம ஒன்ஸ் a year போவோம். அதுக்காக இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு கொட்டிட்டு வர முடியாது, வந்தாலும் பழசாயிடும். நம்ம வீட்டு கேபினெட்லேயே இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு நம்மளாம் எடுத்து அதை வறுத்து ஒரு மிக்ஸி இவ்வளோ அரைக்கிறோம். இதை ஒரு நல்லா பவுட்ரு பண்ணி வீட்டில் நம்ம காய்ச்சி குடிக்கிறதுக்கு என்ன. பட் எனிவே இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எஸ்பெஷலி அப்ராடில் இருக்க நம்மளுக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், காசும் மிச்சம் ஆகும். அப்புறம் நம்ம பேண்ட்ரி கபர்டு வந்து இன்வென்டரி பண்ணும்போது இதை தூக்கி ட்ராஷில் போட தேவையில்லை. யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அப்படியே தூக்கி ட்ராஷில் போடுவோம். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேண்ட்ரி கேபினெட்லேருந்து எவ்வளோ தூக்கி போடுவீங்கன்னு. I intended for a short video, but it became a long video, so just please kindly share. Anyway, எனக்கு ரொம்ப அந்த இது பிடிச்சிருந்து. ஏன்னா அந்த வறுக்கும்போது அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதனால் நம்ம பேண்ட்ரிக்குள்ளே பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். அப்புறமா காசு போட்டு வாங்கி தூக்கி குப்பையில் கொட்டுங்க வருஷம் ஒரு முறை. ஏன்னா ஆசைக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சில சமயத்தில் அதை செய்யவே மாட்டோம். I'm going to be winding up this video. I will see you all in the next video. Until then, you all take care. And like I always say, keep it real and simple. Thank you. Thanks for watching. Have a good one, you all. Bye.